இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாமா உட்காரு. என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே, என்ன விஷயமா? இன்னைக்கு என் பொண்ணு தீபாவுக்கு பிறந்த நாள்மா. அப்படியா? ஆமாம்மா. வருஷம் இந்த நாள்ல ஒரு புடவை எடுத்து சாமி கும்பிட்டு அவ வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொடுக்கறது வழக்கம். இந்த வருஷம் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். எங்களுக்கு இங்க பெருசா யாரையும் தெரியாதுல்ல. எங்களுக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியும். நீ தப்பா எடுத்துக்கலனா நான் அவளுக்கு எடுத்த புடவைய உனக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ வாங்கிக்கிட்டனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேம்மா. தாராளமா வாங்கிக்கிறேம்மா. இதுல என்னமா இருக்கு? இல்ல, நீ வசதியான வீட்டு பொண்ணு. இந்த மாதிரி இதெல்லாம் நீ ஏத்துப்பியோ மாட்டியோன்னு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. அதனாலதான் கேட்டேன். மா, நான் எப்பவும் ஏழை பணக்காரங்கன்னு யாரையும் பிரிச்சு பாக்குறது இல்ல. எல்லாரையும் சமமா தான் பாப்பேன். நீங்க உங்க பொண்ணா நினைச்சு எனக்கு இந்த புடவைய கொடுக்கறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தாராளமா புடவைய கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. இந்தம்மா. மைதிலி, ரேவதி அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் புடவை கட்டி கூட்டிட்டு வாமா.